எஸ்விபி நேயர்களுக்கு எங்களது அன்பான வணக்கங்கள். எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வாழ்த்துகிறோம். இப்பொழுது நமது மேற்கு பார்த்த மனை, அதாவது சென்னை அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் நமது கம்பெனி விஸ்வநாதன் கன்ஸ்ட்ரக்ஷன் இவர்கள் மூலமாக கிட்டத்தட்ட பட்ஜெட் 1 கோடி அளவுள்ள 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு 3 மாடி அடுக்குமாடி கட்டிடம் கட்டித்தரப்பட்டது. அதனுடைய அடித்தளத்தை நம்மளது வரைபடத்தின் மூலம் காண்போம். அடுத்த பகுதியில் முதல் தளத்தில் 2 வீடுகளும், அடித்தளத்தில் 1 வீடும், முதல் தளத்தில் 2 வீடுகளும், கிழக்கில் மேற்கு ஆக 2 புறம் வீடுகளும், 2ஆம் தளத்தில் 2 வீடுகளும், மொத்தம் 5 கிச்சன்கள் கொண்ட ஒரு கட்டிட அமைப்பிற்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா மதிப்பீட்டில் கட்டி இந்த விஸ்வநாதன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் கட்டி கொடுக்கப்பட்டது. இந்த வரைபடத்தின் இந்த வீட்டின் அடித்தளத்தை இப்பொழுது நாம் வரைபடம் மூலமாக பார்ப்போம். அதற்குண்டான கம்பிகள், நீள, அகலம், பில்லர் இதையெல்லாம் அடுத்தடுத்த காணொலியில் நமக்கு பார்ப்போம். இப்பொழுது அடித்தளம், அதாவது இந்த தரைத்தளத்தின் வரைபடம். நீளம் 45 அடி, அகலம் 27 அடி. இந்த நீளம் 45 அடியில் மேற்கு பார்த்த வாசற்படி என்பதனால் அங்கு அருகில் ரொம்ப சென்னையில் உள்ள நெருக்கடியான தெரு என்பதனாலும் சென்னை கார் பார்க்கிங் வேண்டும் என்று உரிமையாளர் கேட்டுக்கொண்டதன் பேரில் கிழக்கு பகுதி கார் பார்க்கிங் வைப்பதற்கான இடமில்லை. அங்கு தொடர்ச்சியாக வீடுகள் இருப்பதனால் அதனால் மேற்கு பகுதி சாலையும் மேற்கு பகுதியிலிருந்து ஒரு மேற்கு பகுதியிலிருந்து ஒரு 18 அடி அகலமும் 27 அடி நீளம் 27 அடி நீளமும் 18 அடி அகலமும் கொண்ட ஒரு கார் பார்க்கிங் தரைதளத்தில். இந்த நுழைவாயில் கேட்டு ரேம்ப் வச்சுருக்காங்க. 2 அடி 1.5லிருந்து 2 அடிக்குள்ளே ரேம்ப் வச்சுருக்காங்க கார் பார்க்கிங். இந்த மனையின் தெற்கு பகுதி நடுவில் மாடிப்படி ஸ்டெப் வச்சுருக்காங்க. இந்த மாடிப்படி ஸ்டெப் வச்சுருக்காங்க. இந்த மாடிப்படி அருகில் நுழைவாயில், சென்டரில் நுழைவாயில் வச்சுருக்காங்க. அது இந்த அமைப்பு கொண்ட இடத்தில் படுக்கை அறை, இந்த மாடிப்படிக்கு அருகில் 10க்கு 11 என்ற அளவு கொண்ட படுக்கை அறை அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் தென்கிழக்கு பகுதியில் 10க்கு 10 என்ற அளவு கொண்ட அளவுகளில் சமையல் அறையும், வடகிழக்கு பகுதியில் 10க்கு 10 என்ற அளவு கொண்ட படுக்கை அறையும், வடக்கு பகுதியின் நடுவில் ஹால் 10க்கு 11 என்ற ஹாலும் வைக்கப்பட்டுள்ளது. அதன் அருகில் 6க்கு 10 என்ற அருகில் இந்த வரைபடத்தின் வடமேற்கு பகுதியில் பூஜை அறை வைக்கப்பட்டுள்ளது. இதில் இந்த வரைபடத்தின் மூலம் கழிவறையானது கிழக்கின் மத்திய பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா சென்னையில் உள்ள நெருக்கடி காலங்களில் கழிவறைக்கென்று தனியாக இடம் அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் குறைவு. அதனால் கழிவறை வைக்கப்பட்டு அதனுடைய கழிவுநீர் தொட்டி நமதுடைய டீனேஜ் வழியாக கனெக்ஷன் பண்ணி விட்டுறாங்க. இந்த அளவு கொண்ட இந்த தரைதளத்தில் சுமார் ஒரு குடும்பம், தாராளமாக ஒரு குடும்பம் வசிப்பதாக உள்ளது. இதன் கிழக்கு பகுதியில் ஒரு 2 அடி, பக்கத்து மனைக்கும் 2 அடி அளவு கொண்ட காலிடமும், வடக்கு பகுதியில் ஒரு 2 அடி அளவு கொண்ட காலிடமும், தெற்கு பகுதியில் ஒரு 2 இடம் கொண்ட காலிடம் விடப்பட்டு சிறந்த முறையில் தரைதளம் அமைக்கப்பட்டு கட்டிடம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட பிறகுதான் இந்த வரைபடத்தை உங்களுக்கு நாங்கள் காண்பிக்கிறோம். அடுத்த காணொலியில் முதல் தளத்தில் 2 வீடுகளையும் 2ஆம் தளத்தில் 2 வீடுகளையும் நாம் வரைபடத்தின் மூலம் காண்போம். உடனே நமது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அமுக்குங்க. நன்றி, வணக்கம்.